ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் எந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக டிவிக்கோட 2வது சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கேட்டதுலேருந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸு. அண்ட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண அந்த கொள்கை பாடலாகட்டும் எல்லாமே வந்து பயங்கர ஒரு உணர்வுபூர்வமான, நம்மளை அந்த பாட்டை கேட்குறப்ப வந்து அது ஏதோ ஒரு உணர்ச்சியை வந்து தூண்டுற விதமாக வந்து அந்த அளவுக்கு செம்மையாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அந்த 2 சாங்கையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏர் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த செட்டப் எல்லாமே. என்னோடய சோனியோட அல்ட்வியரில் இந்த டேப்பில் அந்த வீடியோ சாங்கை நான் ப்ளே பண்ணி கேட்டுட்டு நம்ம அதை பற்றி அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சாங்கை ஹியர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொள்கை பாடலை ஹியர் பண்ணுவோம். அண்ட் ஒன்ஸ் ஹியர் பண்ணுறப்பவே அந்த லைன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அப்படியே பாஸ் பண்ணி எனக்கு தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? அண்ட் இந்த சோனியோட ஹெட்செட் ரிவ்யூ சீக்கிரமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அல்ட் 1 வைக்கும் போது அல்டிமேட் பேஸ் இருக்கும். அண்ட் இந்த கொள்கை பாடலோட ஸ்டார்டிங்கில் வரும்ல, அந்த 2 யானை வந்து மோதி அப்படியே தூக்கி நிற்கிறது, அந்த கொடியிலையுமே அந்த யானையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாகை மலர் சென்டராக இருக்கும். இந்த பாட்டோட முதல் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு பிஜிஎம் ஒன்று எலிவேட் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த சாங்கை கம்போஸ் பண்ணது மியூசிக் டைரக்டர் தமன் தான். வாரிசு படத்தில் அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். அண்ட் அந்த சாங்ஸ் ஆகட்டும், அண்ட் பேக்ரவுண்ட் எல்லாமே செம்மையாக பண்ணியிருப்பார். அண்ட் விஜயண்ணா கூட ஒர்க் பண்ணுன்றது அவ்வளோ வெறியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பார். அண்ட் சொல்லி அந்த படத்தில் வெயிட்டாக பண்ணியிருப்பார் சாங்ஸ் எல்லாமே, பேக்ரவுண்ட் எல்லாம். இட்ஸ் மை டைம் டு ஷோ how big Vijay sir is in my heart. அண்ட் இந்த சாங்கை கேட்குறப்போ இன்னுமே நமக்கு வந்து எவ்வளோ பெரிய தளபதி ஒரு பெரியர்னு இவர் தெரியுது. அண்ட் எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் சாங்க்கே இப்படி ஒரு பேக்ரவுண்ட், அந்த ஒரு மியூசிக் வருது இல்லைங்களா, டான் டான் டாடா டான் 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 டாடா டான், அது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் அப்படியே புல் அரிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மியூசிக் வர்றது. ஸோ எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆகுதுன்னா, தமன் இன்னுமே நிறைய படம் தலைவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கலாமோன்ற ஒரு ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் ஆகுது. வாரிசுன்ற ஒரு படத்தோடு முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய சான்ஸ் அவருக்கு கொடுத்துருக்கலான்ற ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மியூசிக்கை கேட்குறப்ப தோணுன விஷயம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். தமன் வந்து என்ன மாதிரியான ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணியிருக்காருன்னா, தலைவருக்கு வந்து ஆன் ஸ்க்ரீன்லேயே ஆகட்டும், அண்ட் இப்போ ஆஃப் ஸ்க்ரீன் அந்த பொலிட்டிக்கலுக்குமே ஒரு, எனக்கு இந்த பாட்டில் என்ன ஒரு விஷயம் பிடிச்சிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாங், பொலிட்டிக்கல் சாங் யார் என்ன கேட்க போகிறா, மூவி சாங்னா கூட வந்து ட்ரெண்ட் ஆகும், இதாகும், பொலிட்டிக்கல் சாங் தானே அப்படின்னு ஏனோ தானோன்னு ஒரு ஒர்க்கை பண்ணாமல் அதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டு அந்த லிரிக்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும் எல்லாமே நமக்கு உணர்ச்சி பூர்வமாக அதை வந்து
கனெக்ட் பண்ணுற ஒரு விதம் இருக்குல்ல, அதுக்கு லிரிசிஸ்ட் விவேக்குமே ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆள போகிறான் தமிழ்லேயே அப்படி ஒரு லிரிக் வந்து கொடுத்துருப்பாரு. அண்ட் தென் சர்க்காரில் ஒரு விரல் புரட்சி ஆகட்டும். ஸோ சொல்லவே வேணாம் விவேக் அவர்களை பற்றி. அந்த அளவுக்கு வந்து லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக எல்லாருக்குமே போயிட்டு கனெக்ட் ஆகிற விதமாக வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜஸ்ட் லைக் தட் சாங்குன்னு மட்டும் எடுக்காமல் இதுக்காகவே இந்த அளவு எஃபர்ட் போட்டு அது வந்து நல்லா வர்றது மட்டும் இல்லாமல் ஏனோ தோணனும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கூஸ் பம்ப்ஸ் அப்படின்ற மாதிரியான சாங்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு தமிழர்களுக்கு உணர்வுபூர்வமாக இருக்கணும். நாம் இப்போ முதல் தடவையாக பொலிட்டிக்கல் என்ட்ரி வரும், நம்ம என்ன மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் பண்ண போகிறோன்றத அந்த ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து இதில் அந்த லிரிக்கலாக பண்ணி தலைவனுக்கு வந்து பெர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் வேர்ட்ஸே இல்லை இந்த சாங். நான் டெய்லி இந்த சாங்கை ஷுவராக ஒரு வாட்டியாவது கேட்டுருவேன். ஏன்னா அது கேட்டால் தான் எப்படி சொல்கிறது, கேட்டால் கேட்டே இருக்கணும் போல் அந்த ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கிற சாங்ஸ்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில சாங்ஸ் இந்த ஆலப்போகிறான் தமிழன் ஆகட்டும், ஏஆர் ரஹ்மான் சார் பண்ண ஆலப்போகிறான் அவர் தான் பண்ணார். அண்ட் வந்தே மாதரம் சாங் ஆகட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் தலை அஜித் சார் இது பார்த்திங்கன்னா சேவர் கோடி பறக்குதடா இந்த சாங்ஸ் ஆகட்டும். அண்ட் இது எல்லாமே ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கிறப்போ நம்மளால் வந்து அதை கேட்குறப்போ என்னமோ ஒரு ஃபீல் ஒன்று நமக்குள்ளே வந்து க்ரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் நான் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் ஒரு ஹைலைட்டாக பார்க்குறது. எனக்கு இந்த லைன் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரத்த சிவப்பில் நிறம் எடுத்தும் அண்ட் ரெட்டை யானை பலம் கொடுத்தும். இந்த லைன் வந்து அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மக்களே இந்த சாங்கை கேட்டதுக்கப்புறம் ஒரு லைஃப் டைம் ஒரு ட்ரிபியூட்டை வந்து கொடுத்துருக்காருன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஆகணும் தமன்னும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இன்னும் நிறைய சான்சஸ் அவருக்கு மூவி ஒர்க் பண்ணுற டைமில் கிடச்சிருந்தா இன்னும் செம்மையாக வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பாய்ன்னு காமிச்சிருப்பாருன்றது எனக்கு இந்த ஒரு பாட்டிலேருந்தே புரிஞ்சிக்க முடியுது. It's my time to show how big Vijay sir is in my heart. கேட்குற எல்லாருக்குமே ஒரு செகண்ட் மற்ற நான் அந்த ஃபேன் இந்த ஃபேன்ற எல்லாத்தையும் தாண்டி இதை கேட்குறப்ப நமக்குள்ளே ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா, அதுதான் இந்த சாங்கோட ஒரு பியூட்டி. அண்ட் ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இந்த ஒரு சாங். ஒரு உணர்வு இருக்குல்ல, தமிழ்ன்ற ஒரு உணர்வு அல்டிமேட் லிரிசிஸ்ட் விவேக் ஆகட்டும் அந்த தமன் ஆகட்டும் சூப்பர். அந்த பேக்ரவுண்ட் சிங்கருமே சரி அவரோட வாய்ஸுமே சூப்பராக வந்து பொருந்திருக்கு, நல்லா போல்டாக. அண்ட் உங்களுக்கு இந்த சாங்கை கேட்டப்பெல்லாம் என்ன மாதிரியான ஒரு உணர்வு வரும் அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு தோணுன்றதை ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் அதுக்கு அடுத்ததாக நம்ம ரெண்டாவதாக இப்போ ரீசெண்டாக இந்த மதுரை மாநாடு அப்போ ஒரு சாங் வந்து போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சாங்கு நமக்கு என்னென்னா ஆல்ரெடி இந்த விழுப்புரம் வீசாலையில் பண்ணதுக்கு கொள்கை பாடல் வந்து கொடுத்துட்டாங்க, பயங்கர உணர்வுபூர்வமாக இருந்தது. அண்ட் அதை ஓவர்டேக் பண்ணுமா, ஏன்னா அந்த அடுத்த சாங் வரப்போகிறது நமக்கு அஃபிஷியலாக தெரியவே தெரியாது. அண்ட் அந்த மதுரை மாநாட்டில் சர்ப்ரைஸாக அந்த ஒரு சாங்கை போடுறப்போ அண்ட் நீங்கள் அதை ஹியர் பண்ணுறப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட் லைக் தட் இவங்க வந்து ஏதோ சாங் ரிலீஸ் பண்ணணுமே கடமைக்கு அப்படின்லாம் பண்ணாமல் அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணி அண்ட் அந்த சாங் எந்த மாதிரி வரணும் அண்ட் மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கணுன்ற லெவலுக்கு
இதில் இறங்கி பண்ணியிருக்கிறதா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் அந்த பாட்டுமே சரி, நான் அதையும் இந்த 2 பாட்டையும் டீஃபால்ட்டாக டெய்லி ஒரு வாட்டியாவது கேட்டே தீர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தாலும் ஏன்னா அது கேட்கும்போது நம்மளை மீறி நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு என்னவோ ஒன்று பண்ணுது. ஓகேங்களா, நமக்குள்ளே இருக்க அந்த ஒரு உணர்வை வந்து டச் பண்ணுது. ஸோ அதனால் வந்து என்னால் அந்த சாங் 2 கேட்குறப்போ ஐ ஃபீல் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். அண்ட் இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டை போவோம். ஓகேங்களா, அண்ட் இந்த அல்ட்டு மக்களே, இந்த அல்ட்டை பற்றின ரிவ்யூ வந்து நம்ம செப்பரேட்டாக போடுவோம். அல்டிமேட்டாக இருக்குன்றதை மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிறேன் ஒரே வார்த்தையில். இந்த பாட்டில் இந்த ஸ்டார்டிங்கில் வர வாய்ஸ்லேருந்தே அப்படியே எனக்கு எங்கேயோ ஒன்று போதும் மக்களே, நம்மளை அப்படியே விழாவீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்கள் உரிமையின் காவல். அந்த பீஜியம் ஒரு மாதிரினா இந்த பீஜியம் இன்னொரு மாதிரி அல்டி. இந்த லைன் எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மக்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி மக்கள் வசந்திட கோடிகளை உதறிட்டு கோடிகளை உதறிட்டு அண்ணன் வரான் பொறுப்பா, கோடிகளை உதறிட்டு அண்ணன் வரான் கொஞ்சம் பொறுப்பா. செம்ம லைனு. அதை ஒரே விஷயம் சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாய்ஸ் பாட்டு பாடின அந்த மேலோட வாய்ஸ் வந்து அல்டி அண்ட் டாப் நாச். தலைவர் விஜய் அண்ணாவோட வாய்ஸ் வரும்போது இருக்கேங்க ஒரு இது, உங்கள் விஜய் உயிர்றன்னா வரண்ணா அப்படின்றப்போ என்னடா இன்ட்ரோல் பிளாக், என்னடா கிளைமேக்ஸு இதுதான்டா அப்படின்ற மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு சாங்கில் இப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது பார்த்தீங்களா, அல்டி. அப்படியே வந்துகிட்டே இருந்து அன்எக்ஸ்பெக்டட். ஃபஸ்ட் டைம் கேட்குறப்போ இது ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வேறு ஒருத்தரோட வாய்ஸில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது சாங்கு சடனாக வந்து அப்படியே அந்த ஒரு பில்டப் ஏறிட்டு அப்படி ஏறும் பாருங்க, உங்கள் விஜய் மிரண்டுனாலாம். விஜய் உயிர்றன்னா வரண்ணா, விஜய் எளியவன் குரல்னா, விஜய் தனியால் இல்ல கடல்னா, விஜய் எளியவன் குரல்னா, விஜய் தனியால் இல்ல கடல்னா, மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரண்ணா. இந்த மியூசிக் அல்டி. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஃபார்மர் அந்த விவசாய நிலத்தை காட்டிட்டு அதில் வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் சாங் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே ஏன் நமக்கு அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உணர்வுபூர்வமாக எடுக்கும் போது அதனால தான் நம்மளால் இந்த அளவுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது.
சாங் வந்து இந்த லைனில் பயங்கரமாக இருக்குங்க. அதுவும் அண்ணா வாய்ஸில் ஏறுது மல்ல சாட்டையோட பாரானே நாட்டை வெல்ல போறானே. இந்த வாய்ஸ் பேக்ரவுண்ட் அழுத்தி 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 அப்படியே அந்த இது இப்படியே போயினே இருக்குதா. அப்படியே அண்ணன் வாய்ஸ் வந்து பீக்கு இது அல்ட்டி. இந்த ஸ்டேஜிங் சொல்லுவாங்கள்ல இந்த மூவிலாம் வந்து அப்படியே ஸ்லோவாக அந்த ஒரு முன்னாடி ஒரு அந்த எலிவேஷனுக்கு முன்னாடி எலிவேஷன் எப்போ பயங்கரமாக இருக்கும்னா அதுக்கு முன்னாடி வர அந்த ஒரு ட்ராமா வந்து அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு பீக் ஏறும்போது தான் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி தான் அப்படியே வந்துட்டு அண்ணா வாய்ஸ் நான் வர்றேன் அப்படின்றது வேற மாதிரி. எளியவன் குரல்னா விஜய் தனியா இல்ல கடல்னா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியா இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா இந்த லாஸ்ட்ல பாட்டெல்லாம் முடிய போது இந்த விஜய் அண்ணா அப்படியே ஸ்போர்ட்ஸ்ல அடிக்கிறார். உங்க விஜய் நான் வரேன் பிளாஸ்ட் மக்களே. இந்த ரெண்டு பாட்டுமே வந்து நமக்கு ஸோ மச் ஆஃப் எமோஷன்ஸ், அந்த ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ரெண்டு பாட்டில் இருக்குது. அப்படி ஒரு லைன்ஸு, அப்படி ஒரு மியூசிக் கம்போஷனு எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ற மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இந்த ரெண்டு சாங் கேட்குறப்போ என்ன மாதிரியான தாட்ஸ்லாம் வந்ததுன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு செஞ்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அதுக்கு பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.